Hi friends, welcome to Veti Samayal. இன்னைக்கு நம்ம Veti Samayalல பார்க்க போற ரெசிபி வந்து ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி, ஹெல்தியான ஸ்நாக்ஸ், சென்னா குர்குரே. வாங்க எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க, இப்போ வந்து நான் கொண்டக்கடலை வந்து ஒரு 200 கிராம் கொண்டக்கடலையை ஊற வச்சு நல்லா வேக வச்சு வச்சிருக்கேன். ஓரளவுக்கு ரொம்ப மசித அளவுக்கு வேக வைக்க வேணாம், இந்த அளவுக்கு கொஞ்சம் மசிச்சா போதும். இந்த அளவுக்கு வேக வச்சு வச்சிருக்கேன். இப்போ இது கூட வந்து நம்ம கார்ன்ஃப்ளவர் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அரிசி மாவு ஒரு 2 டேபிள் ஸ்பூன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சென்னால வந்து நம்மளுக்கு இதை ஃபுல்லாக வந்து நல்லா மசாலா ஒட்டணும். இது நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஃபுல்லாக ஒட்டுதோ அதான் நம்மளுக்கு இந்த குர்குரே பண்ணும்போது கிறிஸ்பியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், நம்மளுக்கு சென்னால வந்து மசாலா ஓரளவுக்கு தான் ஒட்டிருக்கு. இப்போ நம்ம அகைன் திருப்பி மசாலா போட போதும். இந்த சென்னாவை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இன்னொரு பவுலில் ஆட் பண்ணிக்கிட்டு இப்போ வந்து லைட்டாக வந்து இதில் வாட்டர் மட்டும் கொஞ்சம் லைட்டாக தெளித்து விட்டுக்கோங்க, ரொம்ப தெளிக்க வேண்டாம். இப்போ அகைன் வந்து இதை நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மறுபடியும் நம்ம கார்ன்ஃப்ளவர் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு இது டபுள் டைம் போட்டால் தான் நம்மளுக்கு வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும். அகைன் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள், இப்போ வந்து நான் நல்லா எல்லாத்துலேயுமே மசாலா போட்டு வச்சுட்டேன். நல்லா உங்களுக்கு கோட்டை இருக்குது பாருங்கள். இந்த சைடு வந்து நான் ஆயில் டீப் ஃப்ரை பண்ணதுக்காக வச்சுருக்கேன். உங்களுக்கு ஆயில் வந்து நல்ல ஹீட்டாக இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு நல்ல கிறிஸ்பியாக வரும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்மளுக்கு ஆயில் வந்து நல்ல ஹீட் ஆகிடுச்சு. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம போட்ட உடனே இப்போ நம்ம வந்து கலரக்கூடாது. ஒரு 1 மினிட்க்கு அப்புறமா நீங்கள் கலந்துக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா நமக்கு கிறிஸ்பியாக வந்துருக்கு பாருங்கள். இப்போ இதெல்லாம் நல்லா இந்த மாதிரி குண்டு குண்டாக இருக்கிறதெல்லாம் நல்லா உடச்சி விட்டுக்குங்க. இந்த சலசலப்பு நிற்கிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணலாம். நீங்கள் ஃபுல்லாக ஹை ஃப்ளேமில் வச்சு தான் நீங்கள் ஃப்ரை பண்ணணும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி பாயில் பண்ணியாச்சு. நான் பாயில் பண்ணும் போதுவே சால்ட் கொஞ்சம் போட்டு தான் பாயில் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள், இப்போ நம்மளுக்கு இந்த ஆயில் சலசலப்பு எல்லாமே கொஞ்சம் ஸ்டாப் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள், இப்போ வந்து நம்மளுக்கு நல்லா ரெடி பண்ணியாச்சு, வறுத்து எடுத்தாச்சு. உங்களுக்கு இந்த சவுண்ட்லேயே தெரியும் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. இப்போ இதுக்கு மேலே நம்ம மசாலா ஆட் பண்ணலாம். நான் வந்து ரெட் சில்லி பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு தான் எடுத்துருக்கேன். ஏன்னா கிட்ஸ் எல்லாம் சாப்பிடும் போது கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கக்கூடாதுன்னு கொஞ்சமாக தான் எடுத்துருக்கேன். சால்ட் வந்து நான் ஆல்ரெடி வேகும் போதுவே சால்ட் போட்டிருக்கேன், அதுக்காக நீங்கள் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க.
நீங்கள் வந்து என்னதான் நீங்கள் வேக வைக்கும் போது சால்ட் போட்டாவோ நீங்கள் திருப்பி இந்த மாதிரி நீங்கள் மசாலா ஆட் பண்ணும்போதோ சால்ட் போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு தட்டை எடுத்துக்கோங்க. க்ளோஸ் பண்ணி நம்ம நல்லா குலுக்க போதும் மசாலாலாம் நம்மளுக்கு ஒன்று சேர்றதுக்காக. பாருங்க, உங்களுக்கு இந்த சவுண்ட்லேயே தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு சொல்லி. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வறுத்து எடுத்த உடனே அந்த சூட்டோடு நீங்கள் இந்த மசாலா போட்டால் தான் உங்களுக்கு அந்த மசாலா வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ஒட்டும். இல்லைன்னா வந்து உங்களுக்கு ஆதிச்சுன்னா ஒட்டாது. இது வந்து ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸு. கிட்ஸுக்கு ஈவினிங் டைமில் நீங்கள் ஸ்கூல் விட்டு வந்தவுடனே இந்த மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் கொடுக்கலாம். இது எல்லாருமே சாப்பிடலாம். வெயிட் லாஸ்க்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல, இதை ஃபர்ஸ்ட் டைம்னா கண்டிப்பாக நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட ஸ்நாக்ஸோட வீடியோஸை நீங்கள் எல்லாம் பார்க்கணும்னா பிளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சுவையான உணவுடன் ஆரோக்கியமான வாழ்வு. தேங்க்யூ.